அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹப்பத்துடன் முஹப்பத்தாக முஹப்பத் செய்திகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளுக்காக நான் ரஃபியூஸ் மௌலானா. கதீப் முஹத்தின் சக்காத் நிதியம் உதயம். மஸ்ஜித் சேவையாளர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டு இயங்கி வருகின்ற கதீப் முஹத்தின் நலன்புரி அமைப்பு கடந்த 10 வருடங்களாக அமானா தகாபுல் மருத்துவ நிதி உதவி திட்டத்தில் கதீப் இமாம் முஹத்தீன்கள் சிலரை வருடாந்தம் 5400 ரூபாவை செலுத்தி இவர்கள் வாழும் போதும் வஃபாத்தின் பின்னரும் பெரும் உதவி வழங்கி வருகின்ற நிலையில் அனைத்து மஸ்ஜித் சேவையாளர்களையும் இலவசமாக இணைத்து உதவி பெற்றுக் கொடுப்பதற்கான கதீப் முஹத்தின் சக்காத் நிதியம் ஒன்றை கொழும்பில் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அமைப்பினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மாளிகாவத்து ஜீனத் கம்பெனி பணிப்பாளர் அல்ஹாஜ் MHA மாயிர் JP பொருளாளராகவும், தலைவர் செயலாளர்களாக அமைப்பின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் மௌலவி காரி MI அப்துல் ஜப்பார் பஹிஜி மற்றும் அல்ஹாலிம் அல்ஹாஜ் நாகூர் ரஹீம் கொழும்பு மாவட்ட முஸ்லிம் விவாக பதிவாளர் உதவி பொருளாளராகவும் தொடர்பு அதிகாரியாகவும் மௌலவி MI அனிஸ் அஹமத் அல் ஹுமைதி அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். நிகழ்வில் கொள்ளுப்பட்டி ஜும்மா மஸ்ஜித் கௌரவ ட்ரஸ்டி அல்ஹாஜ் ஹாருன் பாய், தொழிலதிபர் அல்ஹாஜ் அலி உம்ரான் மற்றும் ருயாஸ் மௌலவி ஃபவுண்டேஷன் பணிப்பாளர் அல்ஹாஜ் ஹாஃபில் முகமது ரமீர், முன்னாள் முஸ்லிம் சேவை பணிப்பாளர் அல்ஹாஜ் M இஸ்ஸட் அஹமத் முனவ்வர் மற்றும் கொழும்பு மாவட்ட இத்மத்துல் உலமா உறுப்பினர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். புனித ரமலானில் அள்ளி வழங்கும் தனவந்த பெருமக்கள் மஸ்ஜித் சேவையாளர்கள் ஆகிய இவர்களுக்கு சேர வேண்டிய பகுதியையும் தாராளமாக தந்துதவுமாறு அமைப்பு வினயமாக வேண்டுகிறது. மேலதிக தகவல்களுக்காக தலைவர் 0777575162, செயலாளர் 0773573514, உதவி பொருளாளர் 0728210422 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அல்-ஹாஃபிஸ் முஹம்மது ரிஹாம் அவர்கள் கராத் ஓதி ஆரம்பிக்க அவர்கள் முஹம்மது ரிஹாம் அல்-ஹாஃபிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மேலான ஜகாத் நிதியத்துக்கு உங்களையும் பங்காளியாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த இவர்களுடைய துஆவிலே நீங்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பெரிய ஒரு நோக்கமும் எதிர்பார்ப்பும். நாட்டில் உள்ள அனைத்து மஸ்ஜித் சேவையாளர்களும் ஜக்காத் பெற தகுதியானவர்களை தெரிவு செய்து வருடாந்தம் 5400 ரூபாவை இவர்களுக்காக வைப்படுவதன் மூலம் இவர்கள் வாழும் பொழுதும் அவருடைய வஃபாத்தின் பின்னரும் உதவக்கூடிய பெரும் பாக்கியம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த புனித ரமலானிலே சுமார் 1000 மஸ்ஜித் இமாம் முஅத்தின்களை தான் இணைப்பதன் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த ரமலானிலே 500 பேரை 250 முஅத்தின்கள் 250 இமாம்களை நாங்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை இணைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். நாட்டிலே உள்ள அனைத்து மஸ்ஜித் சேவையாளர்களும் ஜக்காத் பெற தகுதியுடையவர்களை தெரிவு செய்வோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத்தின் மூலம் உதவக்கூடிய ஜக்காத்தின் மூலம் மறைமுகமான சதக்காவுடைய நன்மைகளும் கிடைக்கின்றது. எனவே இரட்டிப்பு நன்மைகளும் பலன்களும் கிடைக்கக்கூடிய இவர்களுடைய ஜக்காத் நிதியத்துக்கு தாராளமாக தந்துதவி புரிமாறும். மனிதர்களுக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய 3 விஷயங்கள் உலகத்திலே நடக்கும். ஒன்று கடும் நோயினால் அவஸ்தைப்படுவார்கள். 2வது கட்டாயமாக ஏதாவது ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு விபத்திலே பேராபத்திலே மாட்டிக்கொள்வார்கள். இந்த 3ம் உலகத்திலே நிச்சயமாக நடைபெறும். அந்த வகையிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கடும் நோயினால் அவர்கள் கேட்ட துஆ யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆ தான். கடுமையான சிக்கலிலே மாட்டிக்கொண்டவர் தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து கேட்ட பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதே போன்று பெரிய ஆபத்தில் விபத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். ஆக
இந்த பரிதப்பத்தை சேர்ந்து ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் சென்ற துஆவையும் பரக்கத்து செய்யப்பட்ட இந்த ஷஅபானிலே நீங்கள் கேட்டு கொள்வதோடு சங்கை மிகுந்த ரமலானையும் அடைந்து இந்த எங்களுடைய ஜகாத் நிதியத்துக்கு உங்களுடைய தாராள உதவிகளை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பாரிய பொறுப்பை நிறைவேற்றுபவர்கள் அம்மஸ்ஜிதின் இமாம்களும் உதவியாளர்களான முஅத்தின்களுமே. இவர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டு சுமார் 29 வருடங்களாக இயங்கி வருகின்ற எமது அமைப்பு கடந்த காலங்களிலே பல சேவைகளை செய்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே 2015ஆம் வருடம் தொடக்கம் எக்ஸ்போனங்கா உரிமையாளர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் முகமது ரஃபீக் அவர்கள் பாய் அவர்கள் மேலான சிபாரிசோடு அமானா தகாபுல் மருத்துவ நிதி உதவி திட்டத்தை ஆரம்பித்து கடந்த 10 வருடங்களாக இவர்கள் வாழும் பொழுதும் வஃபாத்தின் பின்னரும் உதவி வருவதோடு அவருடைய மௌத்துக்கு பின்னர் கடன் இல்லாத கவலை இல்லாத மௌத்துக்கு நாங்கள் வழிகையில் செய்திருக்கிறோம். இதில் விசேஷமாக இந்த தகாஃபின் மூலம் அவர்கள் வாழும் பொழுதும் அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது, அவருடைய வஃபாத்தின் பின்னரும் அவருக்கு உதவி கிடைக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த ரூபாவை மூத்த உலமாக்களுக்கும் மற்றும் முஅத்தின்களுடைய குடும்பங்களுக்கும் பெற்றுக் கொடுத்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 கூட்டத்தினருக்கு விசேட துஆ செய்துள்ளதாக ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். முதலாவது கூட்டம் அல்லாஹ்வின் மாளிகையிலே அல் குர்ஆன் ஓதி தொழுகை நடாத்தி மக்கள் மனதை வென்ற கண்ணியத்துக்குரிய இமாம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் துஆ விசேஷ துஆ கிடைத்தது இமாம்களுக்கு. அதாவது அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அல் குர்ஆன் ஓதி தொழுகை நடாத்தி மக்களுடைய மனதை வென்ற ஒரு கண்ணியத்துக்குரிய இமாம்களுக்கு முதலாவது துஆ கிடைக்கிறது. இரண்டாவது கூட்டம் பரிசுத்தமான எண்ணத்தோடு தொழுகைக்காக அதான் கூறி அழைக்கின்ற கண்ணியத்துக்குரிய முஅத்தின்களுக்கு கிடைத்தது. மூன்றாம் கூட்டத்தினர் எஜமானுக்கு விசுவாசத்தோடு பணிவிடை செய்கின்ற அடிமைகளுக்கு கிடைத்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விசேஷமான துஆ. இவர்களிலே முதல் கூட்டத்தினரான இமாம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, இவர்களுக்கு யா அல்லாஹ் நேர்வழி காட்டுவாயாக. இரண்டாம் கூட்டத்தினரான முஅத்தின்களுக்கு கேட்ட துஆ, இவர்களை யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. இந்த மேன்மை, இந்த விசேட துஆவுக்கு பாத்திரமான இவர்கள் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் கஸ்தூரி வாசனையோடு அங்குமிங்கும் சுட்டி திரிந்து கொண்டிருப்பார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவ்வாறு நபி அவர்களினால் விசேடமாக துஆ செய்யப்பட்ட, நேர்வழிப்பட்ட, மன்னிக்கப்பட்ட, எந்த விதமான கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்துக்கு அருகதையானவர்களுக்காக உதவி வருகின்ற ஒரு அமைப்பாக சுமார் 29 வருடங்களாக இயங்கி வருகின்ற எமது அமைப்பின் மூலம் இவர்களின் பங்காளிகளாக்கிக் கொள்வதற்காகவே மஸ்ஜிதிலும் மஸ்ஜித் சேவையாளர்களிலும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ள, இதனை விட மஸ்ஜிதிலும் மஸ்ஜித் சேவையாளர்களிலும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ள, இதனை விட மேலாக எங்களிலும் எங்கள் அமைப்பிலும் என்றும் நம்பிக்கை வைத்துள்ள உங்களில் சிலரை இந்த மனம் நிறைந்த நாங்கள் மஜ்லிஸுக்கு அழைத்திருக்கிறோம். அந்த வகையிலே உண்மையிலே சொல்ல போனால் இன்றைய இந்த சிறிய நிகழ்வாக இருந்தாலும் இதற்காக வேண்டி 3 பேரை நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அதிலே முதலாவதாக இந்த கண்டி மாநகரத்திலே இருந்து அல்ஹாஜ் அப்துல் ரஸாக் அலி உம்ரான் ஹாஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே எங்களை கண்டவுடன் முன்னும் தெரியாது பின்னும் தெரியாது, இந்த விடயத்தை சொன்ன உடனே அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வதாக வாக்களித்து இருப்பதோடு அரபி நாட்டிலும் இருந்து உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்ற வாக்களிப்போடு இன்று பல பிரச்சனை மத்தியிலும் இங்கு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய ஹாஜி அவர்கள். அவர்களை நாம் முக்கியமாக கூற வேண்டும். இரண்டாவதாக நான் உண்மையிலே புகழ்ந்து கூற வேண்டும், மகிழ்ச்சியோடு கூற வேண்டும். காரணம், நாங்கள் சென்ற வருடம்
மே மாதத்திலே 150 உலமாக்களை மாதின்களை பெரிய பள்ளிவாசலிலே நாங்கள் கௌரவித்தோம். பரிசுகள் பணம் வழங்கி அதற்கு ஒரு துணை அளித்தவர் இங்கே முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய எங்களுடைய கொல்லுப்பட்டி ஜும்மா பள்ளிவாசலுடைய கௌரவ தலைவர் அல்ஹான் அப்துல் ரஹ்மான் எங்களுடைய ஹாரூன் பாய் அவர்கள். உண்மையிலே அவர்களிடம் இந்த விஷயத்தை நாங்கள் சென்ற ஜும்மாவுடைய இரவிலே கதைத்தபடும் அன்றும் எங்களை உசார்படுத்தினார்கள். எப்படி ஹஸரத் எதுக்குமே பயப்பட வேண்டாம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வேலை செய்வதற்கு நாங்கள் இது கட்டாயம் செய்வோம் என்ற உறுதியை தந்தார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இன்று நான் ஒரு ஹாஜியாரிடம் இந்த விஷயத்தை சொன்னவுடனே அவர்கள் சொன்ன இந்த நோமான் ஆஜியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார்கள், ஹஸரத் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க, எனக்கு ஜப்பானிலிருந்து ஒருவர் ஜகாத் பணம் கொஞ்சம் அனுப்புவதாகவும் அதை பிரித்துக் கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக சத்தியமாக அவ்வளவு பணத்தை உங்களுக்கே தான் தருவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ஆகவே நீங்கள் அவர்களுக்கான துஆ செய்ய வேண்டும். அதனால் அடுத்த நிகழ்வு என்று எங்களுக்கு ஒரு உதவி செய்வதற்குரிய நிலைப்பாட்டில் முன்வந்தார்கள். எங்களுடைய கடைசியாக எங்களை அழைத்து பேசினார்கள் எங்களுடைய அல்ஹாஜ் ரஃபீக் ஹாஜியார் அவர்கள் செய்மண்ணி தந்தார்கள், இந்த வேலையை செய்யுங்கள் என்று. ஆரம்ப கட்டத்திலே 200 பேர்கள் இருந்தார்கள். அவர்களை நாம் வருடத்துக்கு ஒரு முறை 5400 ரூபாய் கட்டுங்கள் என்று சொன்னோம். கொஞ்ச காலம் அதை செய்து கொண்டு வந்தார்கள். அதிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற உதவி வருடத்துக்கு ஒரு 25,000 ரூபாய், அதாவது அவர்களுக்கு வைத்திய உதவி கிடைத்தது. ஒரு உலமா, ஒரு ஆலிம் அல்லது ஒரு முஅத்தின் அல்லது அவருடைய மனைவி அல்லது அவருடைய ஒரு பிள்ளைக்கு இது இந்த உதவி. இரண்டாவதாக அவர்களுடைய மரணத்தின் பின்னால், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததின் பின்னால் அவர்களுக்கு முதலாவதாக ஜனாசா செலவு 25,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. 45,000 ரூபாய் இத்தா செலவு, 5 லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டுக்கு கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் இதுவரையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும், நாங்கள் கட்டியது 64 லட்சம் ரூபாய் தான் பேங்குக்கு கட்டியிருக்கிறோம். ஆனால் 88 லட்சம் ரூபாய் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒருவர் மரணித்து விட்டால் நாங்கள் 5,70,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அடிக்கடி எங்களுடைய ஹாரூன் பாய் ஹாஜி வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதை நாம் செய்யத்தான் வேண்டும், எப்படியாவது செய்ய வேண்டும். அடுத்தது இந்த சில நேரத்தில் எங்களுக்கு ஜிஃப்ரி ஷேர் அவர்கள் சில விளக்கங்கள் சொல்லுவார்கள். என்ன, பெரும்பெரும் வசதி படைத்தவர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள், அதுக்குரிய முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும், செய்வோம். ஆனால் இந்த விஷயத்திலே கொஞ்ச காலம் போகின்ற போது அதன் சல்லியை கட்டுகின்றவர்கள் குறைந்து விட்டார்கள். உண்மையிலே பேங்கிலே ஆரம்ப காலங்களுக்கு ஒன்றுமே பேசவில்லை, ஒரு கதையும் கதைக்கவில்லை. ஆனால் இடையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. கடைசியாக 100 பேர் தான் இருக்கிறார்கள். 100 பேருக்காக நாங்கள் அதுக்குரிய சல்லிகளை கட்டுவதற்கு முயற்சி செய்து நாம் கட்டினோம். இதிலே கிட்டத்தட்ட சில விடயங்களை சிலர்கள் செய்தார்கள். ஆனால் எங்களுக்கு பெரியதோர் கவலை ஏற்பட்டது. இப்படி போனால் அது பேங்குக்கும் சரியில்லை, எங்களுடைய உலமாக்கள் முஅத்தின்களுக்கும் அது சரியில்லை. இதை நாங்கள் நிரந்தரமாக கொஞ்சம் பேரை இன்னும் சேர்த்து நாம் செய்வதென்றால் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை தான் இருக்கிறார்கள். 100 பேருக்காக நாங்கள் அதுக்குரிய சல்லிகளை கட்டுவதற்கு முயற்சி செய்து நாம் கட்டினோம். இதிலே கிட்டத்தட்ட சில விடயங்களை சிலர்கள் செய்தார்கள். ஆனால் எங்களுக்கு பெரியதோர் கவலை ஏற்பட்டது. இப்படி போனால் அது பேங்குக்கும் சரியில்லை, எங்களுடைய உலமாக்கள் முஅத்தின்களுக்கும் அது சரியில்லை. இதை நாங்கள் நிரந்தரமாக கொஞ்சம் பேரை இன்னும் சேர்த்து நாம் செய்வதென்றால் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை எங்களுக்கு வந்தது.
8 வருடம் வேலை செய்த ஒரு உலமா, ஃபேமஸான ஒரு ஆலிம் ஒரு நாள் பிந்தி விட்டார், விலக்கி விட்டார். உங்களுக்கு வேலை தர மாட்டோம், நீங்க போங்க. நான் உடனடியாக நான் போய் கேட்டேன், எப்படி விளக்குவீங்க நீங்க? விளக்கக்கூடாது. ஏன்னா உண்மையிலே வழக்கு போட இயலாது. லேபர் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு வழக்கு போட இயலாது. நாங்கள் வழக்கு போடுற ஒரு நிலைமையை கொண்டு வரேன்னா இனி எங்களோட லோயர் மாதிரி தான் அதுக்கு வழிகாட்டுவோம். எப்படி ஸ்ட்ரைக் பண்ணலாம், கொடி பிடிக்கலாம், காட் பிடிக்கலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய வேலை. இதுதான் நோக்கம், வேறொன்றும் இல்லை. உங்களால் முடியுமான அளவு நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை இந்த சேவையை செய்வதற்கு ஒவ்வொருவரும் இதற்காக முன்வர வேண்டும். உண்மையிலே பாருங்கள், ஒரு ஆலிம் மறைந்து விட்டால், அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்றால் அவருடைய வீட்டுக்கு 5,70,000 ரூபாய் போகிறது. எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகள் அழுததுண்டு. ஒழுங்காக சாப்பாடு இல்லை, ஒழுங்கான குடிப்பில்லை. எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பாருங்கள், நீங்கள் வந்து இதை செய்த போது யாரிடத்திலும் கேட்காமல் எங்களுக்கு அல்லாஹ் இந்த மையத்து செலவையும் தந்து, இத்தா செலவையும் தந்து, கொஞ்ச நாளைக்கு செலவு செய்யக்கூடிய பகுதியையும் எங்களுக்கு தந்திருக்கிறானே என்று அழுது துவா கேட்டதும் உண்டு. இன்னும் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த 29 வருடத்திலே நாங்கள் ஹத்தீப் முஅத்தின் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்காக யாரிடத்திலும் ஒரு செலவு எடுத்து கிடையாது, கேட்டதும் கிடையாது, கேட்க போவதும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பொதுவா உலமாக்களுக்கும் முஅத்தின்களுக்கும் தான் எல்லாம் சொந்தம். நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம். ஆனால் உண்மை இன்னும் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த 29 வருடத்திலே நாங்கள் ஹத்தீப் முஅத்தின் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்காக யாரிடத்திலும் ஒரு செலவு எடுத்து கிடையாது, கேட்டதும் கிடையாது, கேட்க போவதும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பொதுவா உலமாக்களுக்கும் முஅத்தின்களுக்கும் தான் எல்லாம் சொந்தம். நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே எங்களை எல்லோரும் இன்னமும் வரவேற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். யாருமே எங்களை கண்டவுடன் புன்முறுவல் பூத்தவர்களாக வாங்க என்றுதான் சொல்லுவாங்க. மரணித்த பிறகும் கியாமத்திலும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எல்லோரும் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று துஆ செய்கிறேன். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நல்ல நோக்கத்தோடு தான் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். ஹாஜிமார்கள், உலமாக்கள், படித்தவர்கள், பெரியோர்கள், உயர்ந்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வேலைக்காகத்தான் வந்திருக்கிறீர்கள், மனிதன்ற வேலைக்காக நீங்கள் வரவில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா அதற்கு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல நற்கூலி தர வேண்டும். ஆகவே இப்படியான நல்ல காரியத்திற்காக வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுவனாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நாம் உலகத்திலே வாழும் வரையிலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்குரிய நற்கூலிகளை இந்த உலகிலும் கபிரிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி நான் பணிவன்புடன் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா இந்த நேரத்திலே எங்கள் அனைவரையும் அல்லாஹுவின் வீடான இறை இல்லத்திற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றார். வேறு யாருடைய வேலையும் அல்ல, அல்லாஹுவின் இல்லத்தின் வேலை, மசாஜிதுகளுடைய வேலை. இந்த கூட்டம் உண்மையிலே அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு கூட்டம். நிச்சயமாக நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹுவின் அமரர்களுடைய துஆ பரக்கத்துகள் கூட நிச்சயமாக நம் அனைவருக்கும் கிடைக்கும். ஏன் இந்த இடத்திலே உலமாக்கள், முஅத்தின்கள், பெரியோர்கள், படித்தவர்கள், உயர்ந்தோர்கள் என்று எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் வருகை என்று அழைத்த போது அழைத்தவர்கள் அதிகம் பேர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களது வாழ்க்கையிலே இந்த ஹத்தீப் முஅத்தின் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் நலம்புரி அமைப்பு
கிட்டத்தட்ட 29 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். எந்த வேலை செய்தாலும் உலகத்திலே அல்லாஹுவின் வீட்டை பராமரிப்பதற்குரிய ஒரு உத்தரவு கிடைக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா அது ஒரு ஆலிமுக்கும் முஅத்தினுக்கும் வைத்த பெரும் பங்களிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எங்கே என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கு யாருமே இல்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் பள்ளியில் வேலை செய்தேன், எனக்கு வேலை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது அல்லது வயது போய்விட்டது, எனக்கு தொழில் இல்லை, உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்ற அளவு யாரும் இருக்கக்கூடாது. யாரும் இல்லை. எப்படி பார்த்தா எந்த ஒரு ஆணிமும் யாரிடத்திலும் போய் கேட்கின்ற அளவு இல்லை. ஆரம்பத்திலே இருந்து எங்களுடைய பெரியதோர் எண்ணம் அப்படி யாரும் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் வாழக்கூடிய உலமாக்களை முஅத்தின்களை நீங்கள் உங்களிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டுகிறோம் கண்ணியப்படுத்துங்கள். அந்த நாளையிலே தனவந்தர்கள் உண்மையிலே என்னை தேடி வருகின்ற போது கூட நான் பள்ளியிலே கொல்லுப்பிட்டி பள்ளியிலே இமாமா இருக்கின்ற காலத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் யாரையும் தேட வேண்டாம், முதலாவது உலமாக்களை தேடி உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய முஅத்தின்களை தேடி நீங்கள் வேலை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் லட்சக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய சதகா, உங்களுடைய ஜகாத், அல்லாஹு தஆலா அனுமதித்த ஒரு வேலை. உலமாக்களை முஅத்தின்களை அல்லாஹ்வுடைய வீட்டின் சேவகர்களுக்காக நீங்கள் இந்த உதவிகளை செய்யலாம், ஜகாத்து கொடுக்கலாம். முடியாது என்பதல்ல. நாங்கள் இந்த தகாஃபுரை ஆரம்பித்த போது ஆரம்ப கட்டத்திலே எங்களுக்கு எவ்வளவு பேர்கள் உதவினார்கள். இக்கட்டான நிலைமையிலே நீங்கள் செல்கிறீர்கள். உண்மையிலே 200 பேர்கள் இருந்த நேரமும் உதவி செய்தார்கள். 100 பேராகின்றார்கள், 100 பேராகினார்கள். கட்ட முடியாமல் சிலர்கள். கொரோனா நேரத்திலே கூட பல பிரமுகர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவைகளெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாது உதவி செய்தார்கள். உண்மையிலே அதிகமாக இந்த விஷயத்திலே எங்களுக்கு சில ஆலோசனைகளையும் தந்து பல உதவிகள் பெறுவதற்குரிய வழிகளையும் காட்டிய முறையிலே நாம் நினைக்கும் போது எங்களுடைய பெரும் ஆலோசகராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜிஃப்ரி சார் லோயர் அவர்கள் எந்த நேரமும் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள், எந்த நேரமும். ஏனென்றால் இந்த விஷயத்திலே யாரும் எந்த தேவைக்கு போனாலும் இல்லை என்று சொல்லவில்லை யாரும், அல்லது தர முடியாது என்றும் சொல்லவில்லை. அதை மாத்திரம் நாம் மறக்க முடியாது. ஏன் நான் பேசுகிறேன் என்றால், நீங்கள் உலமாக்கள் என்று சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனந்தர சொத்துகள் அல் வரசத்துல் அம்பியான்னு சொல்றோம். அல் உலமா வரசத்துல் அன்பியா. இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் பாவிக்கப்படவில்லை. நபியுடைய அனந்தர சொத்து என்று சொல்லும் போது நாம் அதை எவ்வளவு தூரம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் எவ்வளவோ தனவந்தர்களை சந்தித்திருக்கிறேன். நான் முதலிலே சொல்வது என்னவென்றால், அவர்களுக்கு எங்கு உலமாக்கள் இருந்தாலும் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அதாவது முஅத்தின்கள் இருந்தாலும் தேடி போய் நீங்கள் உதவி செய்யுங்கள். அன்பானவர்களே, நாங்கள் உண்மையிலே நான் 50-60 வருஷத்துக்கு மேல் பள்ளிகளிலே சேவை செய்திருக்கிறோம், மதரசாக்களிலே உஸ்தாதாக இருந்திருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம் தான். ஆனால் உண்மையிலே இது அல்லாஹுவால் சாட்டப்பட்ட பொறுப்பு, மனிதன் தந்த பொறுப்பு அல்ல, அல்லாஹு தஆலா தந்த பொறுப்பு. அதனால் அதை நாங்கள் என்ன கிடைத்தோ கிடைக்கவில்லையோ ஒவ்வொரு உலமாக்களும் வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய வேலை. அவர்களுடைய பிள்ளை குட்டிகள் படிக்க வேண்டும், ஓத வேண்டும், முன்னேற வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி நாம் பல மக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறோம்.
ஸ்தாபனத்திலே கடமை புரியக்கூடிய அல் ஹாஃபிஸ் முஹம்மது ரிஹாம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.